போதுமாம்மா? போதும். வைமா. அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே தட்டிங்க அழகா. அப்படியே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இலையை ஓப்பன் பண்ணுமா? அம்மா. ஓ, இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷலு? இன்னைக்கு ரவா கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அதை எப்படிம்மா பண்ணோம்? ரவாவும் முந்திரி சொல்லி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நாட்டு சர்க்கரை தேங்காய் கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு வாழை இலை போட்டு அவிக்க வேண்டியது தான். ஓ, இவ்வளோ தானம்மா? அவ்வளோதான். செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேம்மா. நல்லாயிருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா வெயிலை பற்றியம்மா. நல்ல வெய்ய. ஆமாங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பண்ணி தரேன்ட்டாங்க அம்மா. சரிம்மா, இப்போ எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். வாம்மா. இங்கே பாருங்கள், எல்லாம் ரெடியாக இருக்குது. முந்திரி சோளை, நாட்டு சர்க்கரை, நெய், ரவா, வாழைப்பழம் எல்லாம் இருக்குது. அடுப்பை பற்ற வச்சு ரவாவை வறுத்துப்போம். எண்ணெய் சட்டியை போட்டாச்சு. நெய்யை ஊற்றிப்போம். இப்போ நல்லா நெய் காய்ஞ்சிட்டு இப்போ ரவா கொட்டிடுவோம். நல்லா ரவா செவந்தணும். நல்லா ரவா நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு தட்டில் கொட்டிடுவோம். இங்கே பாருங்க எப்படி நல்லா வறுத்தாச்சு. இது போதுமாம்மா? போதும். இதில் அப்படியே கேசரியும் பண்ணலாம்லம்மா? பண்ணலாமே. நல்லா வாசமாக இருக்கு. ஜீனியை போட்டு நல்லா கலர் பவுடரை போட்டு கிண்டிகிட்டே கேசரியா? முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காயெல்லாம் போட்டால் செம்மையாக இருக்கும். சரிம்மா, போட்டுமா? போட்டிடும். ரவா நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு முந்திரி சோலையை வறுத்துருவோம். இங்கே பாருங்க நல்லா ரவா செவந்து நல்லா வறுத்தாச்சு. போதுமாம்மா? போதும். இப்போ அடுப்பை பற்ற வைமா. நெய்யை ஊற்றிடுமா? நெய்யை ஊற்றுருவோம். முந்திரி சோலையை போட்டுருவோம். முந்திரி சோளெலாம் வறுத்துட்டேன். இதோட இப்போ தேங்காவை திருவிட்டு இருக்கேன். ஆமாங்க, அந்த பாரு முந்திரி சோளத்தை இருக்குது. இது போதுமாம்மா? போதும். தேங்காய் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். ரவாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. சூப்பராக. இங்கே பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ரெடியாக இருக்குது. இதை அடுத்த உரிக்க வேண்டியதாங்க. தேங்காய் திருவி வச்சு இப்போ ரவா கொட்டி பிசைஞ்சிப்போம். அது அப்பா நல்லா பொல பொலன்னு ஆகிட்டுமா? ஆமாம். அடுத்து என்னம்மா பண்ணோம்? முந்திரி சோளை போடுமா. பாருங்க வறுத்து நல்லா செவந்தா போடுமா. இப்போ நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டுப்போம். இந்த பாருங்க. போதுமாம்மா? போதும். தேங்காய் போடுமா. நல்லா கிளறிப்போம். கிளறுமா.
நல்லா நாட்டு சர்க்கரை தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா கிளறியாச்சு. வாழைப்பழத்தை உரித்து அதில் போட்டுவிடுவோம். போடுமா. வாழைப்பழம் போட்டால் தான் நல்லா இருக்குமா? ஆமாம். இங்கே பாரு, அப்படியே முழுசாக போட்டு அப்படியே இது போட்டுக்கணுமா? ஆமாம். எப்படி இருக்குது பாருங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி எல்லா பழத்தையும் ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு. இதோட வாழைப்பழத்தெல்லாம் நல்லா ஒன்றா போட்டு பிசைஞ்சிட்டு வாழை இலையில் வச்சு அவிச்சிட வேண்டியது தான். இங்கே பாருங்க. ஓ, என்ன ஒரு 6 பழம் இருக்கு. 6 பழம் எடுத்துருக்கு. நல்லா நசுக்கணுமா? ஆமாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அப்படியே அவிச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போவே பார்க்கறது நல்லா இருக்குல்லம்மா? ஆமாம். இங்கே பாருங்க, பழத்தை நசுக்கி எடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. என்ன மாவுலாம் மிக்ஸ் பண்ணி முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்க, எப்படி அழகாக வச்சுட்டாங்க. இது போதுமாம்மா பக்குவம்? போதும். இப்போ இலையில தட்டிடுமாம்மா? தட்டிடும். தட்டுமா. ஒரு கை எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இலை கட் பண்ணி ரெடியாக இருக்குங்க. வைமா. அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே தட்டிங்க அழகாக அப்படியே மடக்கிற வேண்டியதான். கொஞ்சம் அகலம்தான் போதும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மெலிசாக இருக்கும். இதோட தட்டி மூடிடும். மூடுமா. அப்படியே ஒரு மடக்குங்க. முடிஞ்சு. இதை எடுத்து அப்படியே தட்டில் வச்சிட வேண்டியதான். வைமா. இந்தமாரி எல்லாத்தையும் தட்டிக்க வேண்டியதான். ரெண்டாவதுங்க, அந்த முந்திரி எப்படி தெரியுது பாருங்க அழகா. நெய் தானம்மா? ஆமாம். நெய்யோட வாசம் தாங்க சூப்பராக இருக்கு. வாசம் மடக்குமா. இந்தமாரி மடக்கிங்க அப்படியே தூக்கி வச்சிட வேண்டியதான். என்ன எல்லாம் தட்டி முடிஞ்சிட்டேன்? எல்லாம் தட்டி முடிஞ்சிட்டு இதோட என்னம்மா பண்ணோம்? அடுப்பை பற்ற வச்சு இட்லி பானையை போட்டு எடுத்து அடுக்கி வைக்க வேண்டியதான். சரிம்மா. இட்லி பானையை போடுமா. தண்ணி ஊற்றுருவோம். ஊற்றுமா. தட்டை வச்சுருவோம். எடுத்து வச்சுருவோம். இங்கே பாருங்க எத்தனை இருக்குமா? 2. எண்ணெய் வைக்கிறப்ப தான் வாழை இலையில் எது சாப்பிட்டா நல்லா இருக்கும்லம்மா? 8 இருக்கு. 8 முடிஞ்சாம்மா? முடிஞ்சிச்சு. மூடுமா. ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுமா. பாருங்க எவ்வளோ வாசமாக இருக்குது. ஒரு இலையை ஓப்பன் பண்ணுமா. அம்மா வெந்துட்டா? நல்லா வெந்துடுச்சு. எடுத்துருமாம்மா? எடுத்துரும். எடுமா. அப்படியே எடுத்து இலையில வச்சிட வேண்டியதாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்தமாரி எல்லா இலையும் எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. இப்போ சாப்பிட்ருமா? சாப்பிட்ருவோம். ஓப்பன் பண்ணுமா. பாருங்க எப்படி வெந்திருக்கு பாருங்களா. நல்லாவே வெந்திருக்கலாமா? வந்திருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே மேலே நெய் வாசம் தாங்க அப்படி இருக்கு. ஆமாம்மா. ஒன்று சாப்பிட்றியாம்மா? சாப்பிட்ருவோம். சாப்பிடுமா. சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கு? நல்லாவே இருக்கு. நல்லா இருக்குமா?